வணக்கம், என் பெயர் அனிதா. இந்த ஆராதனையில் உங்களோடு இணைந்திருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஆராதனைக்கு போவதற்கு முன்பாக நம் ஆண்டவருக்கு தக்க மரியாதை செலுத்துவோம். உங்கள் கையடக்க தொலைபேசிகளை ஓசையற்ற நிலையிலோ அல்லது சுவிட்ச் ஆஃப் நிலையிலோ வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனையில் நீங்கள் தனிநபராக கலந்து கொண்டிருந்தால் உங்கள் ஹெட்ஃபோன்ஸ் அல்லது இயர்ஃபோன்ஸை அணிந்து கொள்ளுங்கள். வல்லமை நிறைந்த நம் தேவனை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். வாருங்கள். பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை. உம்மை போல் யாருமில்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல் யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை. உம்மை போல யாருமில்லை. உம்மை போல யாருமில்லை. உம்மை போல யாருமில்லை. ஒருவரும் சேரா ஒளியிலே வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். யெகோவா நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. யெகோவா நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. யெகோவா நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. யெகோவா நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர்,
நீரே மகத்துவர் உம்மை ஆராதிப்பேன். இன்று பிரசங்கத்திற்கென்று எடுக்கப்பட்ட வேத பகுதி கலாத்தியர் அதிகாரம் 3 வசனங்கள் 1 முதல் 9 வரை வாசிக்கப்படும். கலாத்தியர் அதிகாரம் 3 வசனங்கள் 1 முதல் 9 வரை வாசிக்கப்படும். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்தியட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார்? அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகளென்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். I'm so glad to see you through this video broadcast. இந்த காணொளி மூலமாய் ஒளிபரப்பின் மூலமாய் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையில் கூட நாம் ஜெபம் செய்வோமாக. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, our heavenly Father, எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. Let the words of my mouth and the meditation of our heart be acceptable in your sight, O Lord, our strength and our Redeemer. In the name of the Father, the Son and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு பிரசங்கத்திற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்திடு. கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்திடு. I've titled today's sermon as Live in Christ. See, in this passage of Galatians chapter 3, கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே இங்கு பவுல் சில மிகவும் கடினமான வார்த்தைகளை எழுதுவதை குறித்து நாம் வாசிக்கிறோம். In this passage in Galatians 3, we read Paul writing some very strong words. He uses the word foolish. அவர் புத்தி அல்லாத புத்தி அற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதை நாம் வாசிக்கிறோம். ஜேபி பிலிப்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிஞர், அவர் தன்னுடைய மொழிபெயர்ப்பிலே அவர் என் அன்பான புத்தியீனர்களே என்று அவர் எழுதுகிறார். ஜேபி பிலிப்ஸ், he translates it this way. He says, my dear idiots. So it's some pretty strong words that come from Paul. பவுல் மிகவும் கடினமான வார்த்தைகளை இங்கு பயன்படுத்துகிறதை இந்த 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது கூட நாம் இந்த நிருபத்தினுடைய நடுப்பகுதியிலிருந்து வாசிக்கிறோம் என்று நாம் நினைவு கூற வேண்டும். We must remember we are kind of reading at the middle of the book as we hear this word, and so we may not have real context. இதனுடைய பின்னணியத்தை நாம் புரியாதபடி நமக்கு இருக்கக்கூடும். The question is, what made Paul, who loved the Galatian church like his own children, use such strong word? இவ்வளவு கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய பவுலுக்கு ஏன் அவர் இவனமாக பயன்படுத்தினார்? தன்னுடைய சொந்த பிள்ளைகள் போல் நேசிக்கக்கூடிய இந்த கலாத்து சபையை ஏன் இவ்வளவு கடினமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார்?
See, Paul was upset because the Galatian church had taken its eyes off from the gospel that they were taught and that they had experienced. அவர்கள் கற்றுக்கொண்ட அனுபவித்த சுவிசேஷத்தில் இருந்து கலாத்திய சபை அதனுடைய கண்களை திருப்பியதினால் பவுல் மிகவும் கோபமாய் இருக்கிறார். They had seen Jesus crucified, he write. பவுல் இங்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டதை உங்கள் கண்களில் மூலமாய் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று இந்த முதலாம் வசனத்திலே அவர் நமக்கு சொல்லுகிறார். The problem was that they had been misled by some Jewish men. சில யூத மனிதர்களினால் அவர்கள் தப்பான வழியிலே நடத்தப்படுகிறார்கள். See, they were bewitched and turned their eyes away from what really mattered. எது உண்மையானது மெய்யானது என்று அதிலிருந்து தன்னுடைய கண்களை அவர்கள் திருப்பும்படியாய் மயக்கப்பட்டார்கள் என்று பவுல் இங்கு விவரிக்கிறார். Paul says the Galatians had turned to another gospel. இன்னொரு சுவிசேஷத்திற்கு அவர்கள் திரும்பி விட்டார்கள் என்று கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். He says they turn into another gospel in Galatians chapter 1 verse 6. False gospels are gospels that either add or deduct something from the truth, from the gospel. உண்மையிலிருந்து மெய்யான சுவிசேஷத்தில் இருந்து ஏதேனும் கழிப்பதோ அல்லது அதிலே கூட்டுவதோ அது ஒரு தவறான சுவிசேஷமாய் இருக்கிறது, பொய்யான சுவிசேஷமாய் இருக்கிறது. And this is a scenario, this is a serious issue because it corrupts our faith. நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கக்கூடிய ஒரு காரியமாய் இருப்பதினால் இது மிகவும் ஒரு ஆபத்தான நிலைமையாய் இருக்கிறது. If all we know is blessing, what do we do when suffering comes? நமக்கு தெரிந்ததெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டதெல்லாம் ஆசீர்வாதமாய் மட்டுமே இருந்தால் நமக்கு உபத்திரம் வரும் பொழுது நாம் என்ன செய்வோம்? If all we know is strict law and regulations, நமக்கு சட்டதிட்டங்கள் மட்டுமே அறிந்திருக்கும் பொழுது நாம் எப்படி பிறருக்கு கிருபையும் அன்பையும் காக்கக்கூடியவர்களாய் இருப்போம்? We will be most likely be judgmental. அநேக வேளைகளிலே நாம் நியாய தீர்க்கக்கூடியவர்களாய் இருப்போம். So the men who had come to Galatia had taught them that in order to be complete, the actual meaning in the Greek is to be perfected, they need to follow the Jewish laws as well. அங்கே வந்திருந்த கலாத்தியா சபைக்கு வந்திருந்த இந்த மனிதர்கள் அவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார்கள் என்றால், நீங்கள் முழுமை அடைவதற்கு, நீங்கள் நிறைவு அடைவதற்கு, இந்த கிரேக்க மொழியிலே டு பி பர்ஃபெக்டட், நிறைவு அடைவதற்கு, பரிசுத்தமாய் இருப்பதற்கு, முழுமையாய் இருப்பதற்கு நீங்கள் யூத சட்டத்திட்டங்களையும் கூட, பழைய ஏற்பாட்டின் சட்டத்திட்டங்களையும் கூட நீங்கள் கட்டுப்பாடிலே வைத்துக் கொள்ள வேண்டும், அதையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள். They were saying life in Christ is equal to Jesus plus law. அவர்கள் இயேசு கிறிஸ்து விலே இருப்பது, கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்திடுவது என்று சொல்லும் பொழுது அது இயேசு பிளஸ் சட்டத்திட்டங்கள், நிருபங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியமாய் இருந்தது. Paul calls them works of the law. நியாய பிரமாணத்தின் கிரியைகள் என்று பவுல் இந்த காரியங்களை அவர் அழைக்கிறார். The Galatians needed to be circumcised, follow dietary laws and purity laws, and observe the various festivities. இந்த கலாத்தியர்கள் இவனுமாக அவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்யும் பொழுது அவர்கள் யூதர்களுடைய சடங்காச்சாரங்களை செய்ய வேண்டும், அவர்களுடைய பண்டிகைகளை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும், அவர்கள் இந்த பரிசுத்தமாக இருக்கக்கூடிய காரியங்கள், சுத்தமான காரியங்கள், அவர்கள் உண்ண வேண்டிய உணவு மற்றும் அவர்கள் விருத்தன சேதனம் செய்ய வேண்டும் என்ற காரியங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. The practice actually divided people. இவனமாக செயல்படும் பொழுது அது ஜனங்களை பிரிக்கக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. It would allow the Jews to hold on
to their superior status, to be the chosen race. இவனமாக அவர்கள் செய்யும் பொழுது யூதர்களுடைய ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை அவர்கள் வைத்துக் கொள்ளும்படியான ஒரு நிலைமை உண்டாகுகிறது. அவர்கள் ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட தேசமாய் இருக்கிறார்கள் என்ற அந்த உணர்விலே அவர்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. So Paul writes that he even rebuked Peter for such a behavior in chapter 2. கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்திலே பேதுருவை கடிந்து கொண்டார் என்று பவுல் எழுதுகிறார். It builds walls and shifted the focus of the cross of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையில் இருந்து அது நம்முடைய கண்களை திருப்பக்கூடியதாகவும் சமுதாயத்திலே மக்களின் மத்தியிலே சபையிலே சுவர்களை எழுப்பக்கூடியதாகவும் இருந்த காரியங்களாய் இருக்கிறது. Therefore, to teach Jesus plus law was to really say that Jesus died in vain. இயேசு கூட்டல் நிருபங்கள் என்று சொல்லும் பொழுது, நியாய தீர்ப்பின் காரியங்கள் என்று சொல்லும் பொழுது, நியாய பிரமாணம் என்று சொல்லும் பொழுது, அது உண்மையாகவே இயேசு மரணம் ஒரு வீணான ஒரு மரணமாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. This is then to teach another gospel. இது இன்னொரு சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஒப்பாய் இருக்கிறது. And Paul says that this was what was wrong with what was happening in the Galatian church. கலாத்திய சபையிலே இதுதான் தவறாய் நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர் கடிந்து கொண்டு அவர்களிடத்திலே அவர் எழுதுகிறார். You see, for Paul, the season of the law was over. பவுலுக்கு இந்த நியாய பிரமாணத்தின் காலம் முடிவாயிற்று. He writes that Jesus was revealed. When Jesus was revealed, the Son of Promise had come. Therefore, the season of the law was over. நியாய பிரமாணத்தின் காலம் ஏன் முடிந்தது என்றால், இயேசு வர பொழுது, அவர் நியாய தீர்ப்பின் மகன் புத்திரன் வெளிப்படுத்த பொழுது அந்த நியாய பிரமாணத்தின் காலம் முடிந்தது என்று அவர் இந்த நிருபத்திலே எழுதுகிறார். Paul writes this letter to correct the misconception and help the Galatians to live in Christ, to live in faith. விசுவாசத்திலே ஜீவிக்கும்படியாய், கிறிஸ்துவிலே ஜீவிக்கும்படியாய் அவர்களுடைய தவறான புரிந்தறிதலை அவர் திருத்தும்படி, அவர்களுக்கு உதவி செய்யும்படி இந்த நிருபத்தை அவர்களுக்கு பவுல் எழுதுகிறார். முதலிலே அவர்களுடைய அனுபவத்தை குறித்து, அந்த அனுபவத்தின் மத்தியிலே அவர்கள் ஆண்டவரை அனுபவித்த காலத்தை, அந்த காரியங்களை குறித்து அவர் பேசி அவர்களை இயேசுவோடு ஜீவிக்கும்படியாய், கிறிஸ்துவோடு வாழும்படியாய் அவர்களை அழைக்கிறார். See, Paul appeals to their experience of Jesus, of meeting Jesus and of being with Jesus. He appeals to their experience and encourages them to live in Christ, to live in faith. In Galatians chapter 3 verse 1, Paul's life and preaching had demonstrated what it means to be crucified with Jesus. இயேசுவினுடைய சிலுவை அனுபவத்தை அவர்கள் கண்டார் என்று, அவருடைய அனுபவித்தார்கள், அவர்கள் கண்டார்கள் என்று பவுல் அவர்களிடத்திலே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லும் போது, அவனுடைய வாழ்க்கையின் மூலமாய், அவனுடைய பிரசங்கத்தின் மூலமாய் அதை அவர்களுக்கு அவன் பிரதிஷ்டை அவர்களுக்கு காண்பித்தவனாய் இருக்கிறான். He speaks about it in chapter 2 verse 19 to 20. இதை குறித்து அவன் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை அவன் எழுதியிருக்கிறான். நான் முதலிலே ஆங்கிலத்திலே படிக்கிறேன். Let me read it for you in English. For through the law I died to the law, so that I might live to God. And I've been crucified with Christ, and it is no longer I who live, but it is Christ who lives in me. And the life I now live in the flesh, I live by faith in the Son of God, who loved me and gave himself for me. தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்.
நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். I live by faith in the Son of God. For now, and so for Paul asked them these questions to remind them about their faith and the grace that God has shown them. In these verses in Galatians chapter 3, verses 1 to 5, he asks them questions, 2 to 5, he asks them questions to remind them about their faith and the grace that God has shown to them. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை அவர்களிடத்திலே பவுல் கேள்வி கேட்டு அவர்களுடைய விசுவாசத்தை தூண்டி ஆண்டவர் அவர்களுக்கு காண்பித்த கிருபையை குறித்து நினைவூட்டும்படியாய் அவர்களுக்கு கேள்வி கேட்கிறார். இந்த முதலாம் கேள்வியை நாம் பார்க்கும் பொழுது, in his first question, Paul reminds them that they received the Holy Spirit when they believed in Jesus. பவுல் இந்த முதலாம் கேள்வியை கேட்கும் பொழுது அவர், நீங்கள் இயேசுவை விசுவாசித்த பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்கள் என்று ஒரு நினைவூட்டுதலை அவர்களுக்கு கொண்டு வருகிறார். It was not works of the law but faith in Jesus. இயேசுவின் மேல் விசுவாசம் இருப்பதினால் நீங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்கள், உங்களுடைய நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல என்று அவர்களுக்கு நினைவூட்டுகிறார். Faith in Jesus is what allowed them to receive the blessing that was promised to Abraham. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி அவர்கள் இயேசு மேல் வைத்த விசுவாசம் அவர்களுக்கு உதவியது. It was their faith, and the blessing was the promised Holy Spirit. Galatians chapter 3 verse 14. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இந்த வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட ஆசீர்வாதம் யார் என்று பவுல் சொல்லுகிறார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிறார். He goes on to say that the Spirit helps us to call on God as his own children. In Galatians chapter 4 verses 5 to 6. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை அவர் நமக்கு சொல்லுகிறார், ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதினால் நாம் ஆண்டவருடைய சொந்த பிள்ளைகளாய் இருந்து அவர்களை அழைக்கக்கூடியவராய் இருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். Paul has more to say about this in Romans chapter 8 verse 9 to 11. ஆவியானவர் மூலமாய் நமக்கு இருக்கக்கூடிய உறவை குறித்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 9லிருந்து 11ஆம் வசனம் வரை பவுல் இன்னும் அதிகமாய் விவரிக்கிறார். In his second question, Paul points to them that they who have been adopted into God's family and received God's Holy Spirit by faith are looking for perfection now in their own flesh. அவருடைய சொந்த சரீரத்திலே அவர்கள் முழுமை பெறும்படியாய் தேடுகிறார்கள் என்று அவருடைய 2ஆம் கேள்வி அவர்களுக்கு உணர்த்துகிறது. அவர்கள் ஆண்டவருடைய குடும்பத்திலே சேர்க்கப்பட்டார்கள், ஆண்டவருடைய ஆவியானவரை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டார்கள். இருப்பினும் அவர்கள் தங்களுடைய சரீரத்திலே அவருடைய முழுமையை தேட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். By flesh, Paul is here really referring to the circumcision. பவுல் இங்கள் சரீரம் என்று சொல்லும் பொழுது அவர் விருத்த சேதனத்தை குறித்து பேசக்கூடியவராய் இருக்கிறார். Circumcision completes the process of conversion for anyone who was converting to Judaism. யூத மதத்துக்கு இருக்கக்கூடியவர் ஒருவர் இருந்தால் அவர் விருத்த சேதனம் செய்யும் பொழுது அந்த பணி அந்த மாறுதல் நிறைவடைகிறது. So Paul asked them to think deeply about how they were made fully adopted into God's family. இந்த கேள்வியை கேட்பதினால் பவுல் அவர்களை சிந்திக்க வைத்து அவர்கள் எப்படி தங்களுடைய விசுவாசத்தினால் முழுமையாய் ஆண்டவருடைய பிள்ளைகளானார்கள், முழுமையாய் ஆண்டவருடைய குடும்பத்திலே நபரானார்கள் என்று அவர்களுக்கு நினைவூட்டும்படியாய் அவர் இந்த கேள்வியை கேட்கிறார். Again, it was their faith in the death and resurrection of Jesus that brought them home to God.
அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மரித்தலும் உயிர்த்தெழுதலும் அவர்கள் நம்பினதினால் அவர்கள் ஆண்டவருடைய வீட்டிற்கு வரக்கூடியவர்களாய் இருந்தார்கள். In his third question, Paul reminds them about their suffering for their faith in Jesus. இயேசுவிலே அவர்கள் அனுபவித்த அந்த கஷ்டங்களை அந்த பிரச்சனைகளை அவர்களுக்கு அவர் நினைவூட்டுகிறார். இந்த மூன்றாம் கேள்வியிலே It challenges them to think about who their persecutors were. அவர்களை உபத்திரம் செய்தவர்கள் யார் என்று அவர்களுக்கு நினைவூட்டுகிறார் இந்த நிருபத்திலே. He makes reference to them in Galatians chapter 4 verse 29. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே இவர்கள் யார் என்று அவர் மறைமுகமாய் சொல்லுகிறார். உண்மையிலே அது பார்க்கும் பொழுது அவர்கள் யூதர்களாய் இருந்தார்கள். When we look at it and we think deeply about the verse, it was really talking about the Jews. In saying this, Paul was adding that those who are persecuted are within the kingdom of God. இதை சொல்லுவதினால் சுட்டி காட்டுவதினால் பவுல் அவர்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், உபத்திரப்படக்கூடியவர் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரஜையாய் இருக்கிறீர்கள். உபத்திரப்படக்கூடிய நீங்கள் தேவனுடைய குடும்பத்திலே உண்மைக்காக சத்தியத்திற்காக நீங்கள் உபத்திரப்படும் பொழுது அவருடைய குடும்பத்திலே நீங்கள் குடும்ப நபர்களாய் இருக்கிறீர்கள். உங்களுடைய அழைப்பு, உங்களுடைய ஏற்றுக்கொள்ளுதல் நிறைவாகிவிட்டது. நீங்கள் பூரணமாக அவருடைய குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்கள் என்று இங்கு பவுல் அவர்களுக்கு சொல்லுகிறார். In his last question to them, Paul asked them to reflect about the demonstration of the Holy Spirit's power through miracles. இந்த கடைசி கேள்வி அவர் கேட்கும் பொழுது ஆவியானவர் மூலமாய் ஆவியானவரினுடைய வல்லமையினால் அங்கு செய்யப்பட்ட அதிசயங்களை குறித்து அவர்களுக்கு நினைவூட்டுகிறார். He reminds them it was their faith in the gospel that they had heard. அவர்கள் கேட்ட அந்த சுவிசேஷத்தின் விசுவாசத்தினால் அவர்கள் இவ்வனமாக அனுபவித்தார்கள் என்று அவர்களுக்கு நினைவூட்டுகிறார். Paul is asking the Galatians to look at their own experience of God's grace and remind them again to look at Jesus. ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கிருபையின் நிமித்தம் அவர்களுடைய சொந்த அனுபவத்தை அவர்களுக்கு நினைவூட்டி இயேசுவினிடத்திலே மீண்டும் அவர்களை கண்களை திருப்பும்படி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். You see, the Galatians in their pursuit to know God and to be complete in Him have been deceived by these men. இந்த மனிதர்கள் மூலமாய் இவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கலாத்தியர்கள் ஆண்டவரை அறியும்படி, ஆண்டவரிலே நிறைவாய் இருக்கும்படி அவர்கள் விரும்பினதனால் இந்த மனிதர்களால் இவர்கள் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். கிறிஸ்துவிலே அவர்கள் வாழ வேண்டும் என்ற அந்த ஆசையினால், அந்த வைராக்கியத்தினால், இவர்களுடைய மாயத்தினால் அவர்கள் சொன்ன வார்த்தைகளினால் அவர்கள் ஏமாந்து போய் இருக்கிறார்கள். In their desire to live in faith in Christ, in their desire to live in Christ, they have been bewitched by the words of these men. They have foolishly turned their eyes away from the cross of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையில் இருந்து அவர்கள் ஒரு புத்தி இல்லாதபடி தங்களுடைய கண்களை திருப்பி விட்டார்கள். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 1 to 2 Isaiah says in chapter 51 verses 1 to 2, "Listen to me, you that pursue righteousness, you that seek the Lord. Look to the rock from which you were hewed, and to the quarry from which you were dug. Look to Abraham your father, and to Sarah who bore you, for he was but one when I called him, but I blessed him and made him many." நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன்.
Just as the Galatians were, my friends, bewildered, so can we. இங்க ஏமாற்றப்பட்ட மாய வார்த்தைகளினால் ஏமாற்றப்பட்ட இந்த கலாத்தியர்கள் போல் நாம் கூட நம்மளுடைய கண் பார்வையை இழக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம், நம்முடைய நோக்கத்தை இழக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். We too can lose the sight, we too can lose the sight of the gospel of Jesus. நாம் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை இழக்கக்கூடியவர்களாய் இருக்கக்கூடும். We too can be deceived by a different gospel. வேறு ஏதேனும் ஒரு இருக்கக்கூடிய சுவிசேஷத்தினால் நாம் கூட ஏமாற்றப்படக்கூடும். A false gospel is one that removes Jesus and his spirit from the center of the truth. உண்மையின் நடுவில் இருந்து இயேசுவையும் அவருடைய ஆவியையும் நகற்றக்கூடியது ஒரு பொய்யான சுவிசேஷமாய் இருக்கிறது. A false gospel is one that gives more glory to something else than Jesus and the Holy Spirit and God. ஆண்டவருக்கும் இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் அல்லாதபடி மற்ற ஏதேனும் ஒரு காரியத்திற்கு மகிமை செலுத்தக்கூடியது அது ஒரு பொய்யான சுவிசேஷமாய் இருக்கிறது. It could be material wealth. அது பண ரீதியான ஒரு காரியமாய் இருக்கலாம். It could be perfect health. நிறைவான ஒரு உடல் பலனாய் இருக்கலாம். And most recently I heard, நான் அண்மையிலே கேள்விப்பட்டது, உண்மையாகவே சாவாமல் இருப்பது, சாவாமை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்தாய் ஒரு சுவிசேஷமாய் இருக்கிறது. Recently I heard there is no death, a literal no death. My friends, these are the false gospels, and there can be more in the future to come. There have been many such false gospels, and in time to come there also will be many such gospels. It was there in Paul's time, and it is still present in our time. பவுலின் காலத்திலே கூட ஆதி சபையிலே கூட இவனமான தவறான போதனைகள், தவறான சுவிசேஷங்கள் இருந்தது. அது இன்னும் நம்முடைய காலத்திலும் இருக்கிறது. அது வரக்கூடிய காலத்தில் கூட அது இருக்கும். அதனால்தான் நாம் நம்முடைய கண்களை எப்பொழுதும் உண்மையின் நிமித்தம், உண்மையின் மேலே, நம்முடைய சுவிசேஷத்தின் மேலே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மேலே நாம் வைத்து கொள்ள வேண்டும். We must always have our eyes on the truth, always have our eyes on the cross of Jesus. We must always have Jesus and the Holy Spirit in the center of our lives. நம்முடைய வாழ்க்கையின் நடுவிலே எப்பொழுதும் இயேசுவையும் ஆவியானவரையும் நாம் நிறுத்தி வைக்க வேண்டும். To live in Christ, my friends, we must have the cross of Christ before our eyes. கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்திட நாம் எப்பொழுதும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கிறிஸ்துவனுடைய சிலுவையை நாம் வைத்திருக்க வேண்டும். So what does it mean then to live in Christ? கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்திட வேண்டும் என்றால், பிழைத்திருக்க வேண்டும் என்றால் அது எப்படி இருக்கும், அதனுடைய அர்த்தம் எப்படியாய் இருக்கும்? See, Paul always had the cross of Jesus in his sight. அவனுடைய கண்களுக்கு முன்பாக, பவுலின் கண்களுக்கு முன்பாக எப்பொழுதுமே இயேசுவுடைய சிலுவை இருந்தது. For Paul, salvation and life is found only in Jesus Christ. பவுலுக்கு அவனுடைய ரட்சிப்பும் அவனுடைய ஜீவனும் அவனுடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவில் ஒருவரில் மட்டுமே இருந்தது. If Paul would say Christ, life in Christ equals to Jesus plus nothing. பவுல் இதை சொல்ல வேண்டும் என்றால், அவருக்கு சுவிசேஷம், அவர் இதை சொல்ல வேண்டும் என்றால், கிறிஸ்துவுக்குள் பிழைத்திட வேண்டும் என்றால் அது எப்படி இருக்கும் என்றால், இயேசு பிளஸ் இயேசு கூட்டல் எதுவும் இல்லை, nothing. Galatians chapter 2 verse 19 and 20, as we read earlier, tells us Paul's conviction. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் நாம் வாசிக்க கேட்டோம். அது நாம் அவருடைய நோக்கத்தை, அவருடைய புரிந்துணர்தலை, அவருடைய இருதயத்தின் காரியத்தை, அவருடைய கண்கள் எதில் மேல் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன். I've been crucified with Christ.
For Paul, the cross of Calvary is the central part of his salvation. அவருடைய ரட்சிப்பினுடைய முக்கியத்துவம் நடுவிலே இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் அது கல்வாரி சிலுவையாய் இருக்கிறது. In Galatians chapter 2 verse 20, he says, it is no longer I who live. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதோ, என்னிலே அன்பு கூர்ந்த எனக்காக தன்னை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். It is no longer I who live, but it is Christ who lives in me. And the life I now live in the flesh, I live by the faith in the Son of God, who loved me and gave himself for me. Paul clearly tells us that it is faith in Jesus that brings us life. நமக்கு எது ஜீவனை கொடுக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது அது கிறிஸ்துவிலே நாம் வைத்திருக்கக்கூடிய விசுவாசமாய் இருக்கிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை பவுல் இங்கு ஆபிரகாமுடைய விசுவாசத்தோடு அவர் ஒரு தொடர்பு ஸ்தாபிக்கிறார். Paul begins to draw connections to Abraham's faith. See, Abraham believed God when he spoke to him and did what God asked him to do. ஆண்டவர் அவனோடு பேசி அவனை செய்ய சொன்னதை ஆபிரகாம் நம்பி அதை செய்தான். And his faith was counted to him as righteousness. அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது என்ற வசனம் சொல்லுகிறது. Paul is referring to Genesis chapter 15 verse 6. ஆதியாகமம் 15ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை குறித்து இங்கு பவுல் நமக்கு பேசுகிறார். In the same way, the Galatians have also heard the truth and have believed in Jesus, says Paul. இங்க பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், கலாத்தியர்கள் கூட ஆபிரகாமை போல உண்மையை ஏற்றுக்கொண்டு உண்மையை கேட்டு அவர்களும் அதற்கு மறு உத்தரவாய் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறார்கள். And they, just like Abraham, are now counted righteous. அவர்களுடைய விசுவாச நிமித்தமாய் அவர்களும் ஆபிரகாம் போல நீதிமான் என எண்ணப்பட்டு இருக்கிறார்கள். So Paul goes on to say to them that because of their belief in what they have heard, their act of faith in Jesus, now they are spiritual children of Abraham. அவர்கள் கேட்டு அந்த உண்மையை நம்பி அதன் மேல் விசுவாசம் வைத்து அதற்கு தங்களுடைய விசுவாசத்தின் மறு உத்தரவை கொடுத்ததினால் அவர்கள் இப்பொழுதோ ஆபிரகாமினுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் என்று பவுல் இங்கு வலியுறுத்துகிறார். And in that way, in that they are also children of God. அதன் நிமித்தமாக அவர்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் என்று அவர் சொல்கிறார். It is their faith, not the works of the law, that had allowed them to receive the promise of Abraham. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின் நிச்சயத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர்களுடைய விசுவாசம் அவர்களுக்கு உதவி செய்ததை தவிர நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் அல்ல என்று இங்கு பவுல் சொல்லுகிறார். Paul reminds the Galatians that that these things were not necessary for their perfection. கலாத்தியர்களுடைய முழுமைத்துவத்திற்கு, அவர்களுடைய முழுமையான காரியத்திற்கு, அவர்களுடைய முடிவுக்கு இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் தேவையில்லை என்று இங்கு பவுல் அவர்களுக்கு சொல்லுகிறார். It is one's faith in Jesus that makes him righteous and complete before God. ஆண்டவருக்கு முன்பாக ஒருவன் நீதிமானாகவும் நிறைவாகவும் உள்ளவன் ஆக்கும்படி ஒருவனுடைய இயேசுவின் மேல் இருக்கக்கூடிய ஒருவனுடைய விசுவாசம் அவனை ஆண்டவருக்கு முன்பாக இவ்வண்ணமாக நிறுத்துகிறது. It is faith in Jesus' death on the cross and resurrection from the dead that perfects somebody. ஒருவனை எப்படி இயேசுவினுடைய மரணத்தின் மேலும் சிலுவை மரணத்தின் மேலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் மேலும் ஒருவன் நம்பிக்கை வைக்கும் பொழுது அது அவனை முழுமை ஆக்குகிறது. My friends, no one will be justified or perfected by doing the works of the law.
நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்வதனால் ஒருவன் நீதிமானாகவோ அல்லது ஒருவன் முழுமையாக்கப்படுவான் என்று அல்ல என்று பவுல் சொல்லுகிறார். Paul calls the Galatians to live in Christ, to live in faith. கலாத்தியரை அவர் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்திடும்படியாகவும் விசுவாசத்திலே வாழ்ந்திடும்படியாகவும் இவனுமாக இந்த கடிதத்தின் மூலமாய் அவர்களை உற்சாகப்படுத்தி அவர் அழைக்கிறார். இந்த பிரசங்கத்திலே நாம் கேட்கும் பொழுது கூட, ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும் பொழுது கூட நமக்கு என்ன கேள்வி ஒன்று இருக்கிறது. What is the question then for you and for me? Paul asked many questions of the Galatians. பவுல் கலாத்தியரிடத்திலே அநேக கேள்விகளை கேட்டார். இந்த பிரசங்கத்தின் மூலமாய், இந்த வசனத்தின் மூலமாய் ஆவியானவர் நம்மிடத்திலே என்ன கேள்வி கேட்கிறார்? What has bewitched us? நம்மை எது மயக்கி இருக்கிறது? நம்மை கல்வாரியின் சிலுவையில் இருந்து நம்முடைய கண்களை திருப்பும்படி எது நம்மை மயக்கி இருக்கிறது? What has bewitched us? What has allowed our eyes to turn away from the cross of Calvary? Have we turned to another gospel? இன்னொரு சுவிசேஷத்திற்கு நாம் திரும்பி இருக்கிறோமா? Have we added to the good news of God's love? ஆண்டவருடைய அன்பின் செய்திக்கு நாம் வேறு ஏதேனும் காரியத்தை கூட்டி சேர்த்திருக்கிறோமா? Have we set up a standard to say who belongs in God's family? ஆண்டவருடைய குடும்பத்திலே யார் இருக்க முடியும், யார் நபராய் இருக்க முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டாயங்களை, ஒரு சட்டத்திட்டங்களை நாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோமா? Have we excluded people from the family of God? ஆண்டவருடைய குடும்பத்திலிருந்து ஆட்களை நாம் விலக்கி வைத்திருக்கிறோமா? Maybe we have excluded ourselves. நாம் பிறரை அவனமாக வெளியே வைக்காதபடி நம்மையே நாம் வெளியே வைத்திருக்கிறோமா? Because we have not understood spiritual discipline from spiritual identity. ஆவிக்குரிய காரியங்களிலிருந்து, ஆவிக்குரிய அடையாளத்திலிருந்து நாம் வேறு பிரிக்க முடியாதபடியினால் நாம் விவனமாக நாம் தவறாய் கருதி நம்முடைய பாவங்களினால் நாம் பிடிக்கப்பட்டு அதிலுடைய ரட்சிப்பை நாம் பெறாதபடி தவறான காரியங்களினால் நாம் மயக்கப்பட்டதினால் நாம் ஆண்டவருடைய குடும்பத்திலிருந்து, ஆண்டவருடைய அன்பிலிருந்து நம்மையே நாம் விலக்கி வைத்திருக்கிறோமா? My friends, do we have faith in Jesus? நாம் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் வாழ்ந்து, இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் வாழக்கூடியவர்களாய், ஆவியிலே நாம் வாழக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோமா? பவுல் 5ஆம் அதிகாரத்தின் கடைசியிலே அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஆவியின் பின்னாலே நடக்கக்கூடியவர்களாய் இருங்கள். Be those who walk in the spirit, be those who live in the spirit. ஆவியிலே ஜீவிக்கக்கூடியவர்களாய் இருங்கள் என்று 5ஆம் அதிகாரம் கடைசி பகுதியிலே அவர் எழுதக்கூடியவராய் இருக்கிறார். My friends, life in Christ equals to Jesus plus nothing. கிறிஸ்துவிலே ஜீவிப்பது என்றால் கிறிஸ்து கூட்டல் எதுவும் அல்ல. What is God asking you through this video? இந்த காணொளி மூலமாய் இயேசு உங்களை என்ன கேட்கிறார்? முக்கியமாக இந்த இயேசுவையும் அவருடைய அன்பையும் அறியக்கூடியவர்களாய் இருக்கிறீர்களா? அல்லது இந்த இயேசுவினுடைய அன்பை இதுதான் முதல் தடவையாய் நீங்கள் கேட்கக்கூடியவர்களாய் இருக்கிறீர்களா? நாம் நம்முடைய விசுவாசத்தை அறியக்கூடியவர்களாய் இருக்கிறோம். நாம் எதினால் மயக்கப்பட்டு நாம் எந்த சுவிசேஷத்திலே அல்லது எந்த ஒரு காரியத்திற்கு நம்முடைய கண்களை திருப்பினவர்களாய் இருக்கிறோம் என்று நாம் மட்டுமே அறியக்கூடியவர்களாய் இருக்கிறோம். Only we will know to what has our eyes been bewitched and to which gospel have we turned our eyes. And only do we know how much we love God and how much we have met Jesus. Allow me to pray for you now. இந்த வேளையில கூட உங்களுக்காக ஜெபம் பண்ணும்படியாய் என்னை நீங்கள் அனுபவிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, இந்த வேளையில கூட
ஆண்டவரே இந்த காணொளி மூலமாய் எங்களோடு இடைப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய கண்கள் உண்மையிலேயே இருக்கட்டும், எங்களுடைய கண்கள் உம்முடைய ஆவியிலேயே இருக்கட்டும் ஆண்டவரே. சிலுவையை தவிர எங்களுடைய கண்கள் வேறு எதையும் ஆண்டவரே மயங்கி பார்க்காதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. Lord, allow us to always have our eyes on you. Allow us to always have our eyes on the Holy Spirit, Lord. Lord, help us not to turn to the left or to the right, Lord, but allow us to always be fixed on you, Father. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. உன்னதமான தேவனை நாம் ஆராதித்தோம். அவர் வார்த்தையை கேட்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். தேவனுக்கு கொடுப்பதும் ஒரு வகையான ஆராதிப்பு தான். நன்றி உள்ளத்தோடு நம் காணிக்கைகளை அவருக்கு கொடுப்போம். நீங்கள் உங்கள் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுக்க 3 வழிகள் உள்ளன. முதலாவதாக, நீங்கள் இணையத்தின் வழியாகவோ அல்லது ATM வழியாகவோ பேங்க் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய மை சேவியர்ஸ் சர்ச் DBS அக்கவுண்ட் நம்பர் 006-014-6112, அதாவது நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டிய எண் 006-014-6112. இரண்டாவது வழி, பே நவ் என்ற சேவை மூலம் கட்டணத்தை செலுத்தலாம். இணையம் அல்லது மொபைல் வங்கி மூலம் பே நவ் என்ற பகுதியை தேர்ந்தெடுத்து என் இரட்சகர் ஆலயத்திற்குரிய சிறப்பு எண்ணை தட்டச்சு செய்யவும். சிறப்பு எண் T08CC4073G. மூன்றாவதாக, காசோலை அதாவது செக் வழியாக நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மேல் விவரங்களுக்கு சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 64742823. இந்த ஆராதனையின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் உங்களை அடுத்த ஆராதனையில் சந்திக்கிறோம். நன்றி.